ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயம் பற்றி பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு கீழ்த்தளத்தில் 2 அறைகள் இருக்குது. அதில் முதல் அறையில் அன்றாடம் சாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய நகைகளும், இன்னொரு அறையில் அது ரகசிய அறையாக இருக்குது. அதில் பழைய காலத்தில் அந்த கோயில் கட்டும்போது மன்னர்களால் சேர்த்து வைத்த நிறைய வைர வைடூரியம் தங்க நகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. ஸோ அதை ஒரு 46 வருடம் கழித்து மீண்டும் அதை திறக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு நடுவிலே ஒரு தடவை திறக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அது கடற்கரையோரமாக இருக்கும் அந்த கோயில். ஸோ கடலை ஒட்டி இருக்கிற காரணத்தினால அந்த அறையை திறக்கும்போது அது ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. அது இல்லாமல் பாம்பு சத்தெல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலேயே காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சுன்னா அந்த பூரி ஜெகநாதர் ரகசிய அறையுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது ஒரு காரணமாக இருந்தது மீண்டும் பிஜேபி வர்றதுக்கு. ஸோ அப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை திறக்கணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ திறந்து அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை மதிப்பிட்டு வைக்கிறதுக்கே 70 நாள் ஆகும் அப்படின்றாங்க. அதை ஃபுல்லாக எவ்வளோ மதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ நகைகள் இருக்குது. ஆக்சுவலாக பூரி ஜெகநாதர் ஆலயம் நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸ். முக்கியமாக காற்றின் திசையில் தான் கொடி பறக்கும் எப்போவுமே. ஆனால் அங்கே மட்டும் காற்றுக்கு எதிர் திசையில் கொடி பறக்கும். அடுத்தது தினம் அந்த கொடியை அந்த பூசாரி மேலே ஏறி மாற்றிட்டு வருவார். ஸோ எப்படியோ அவ்வளோ பெரிய கோயிலில் ஏறுறாங்கன்றதே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் கோயிலில் ஏறுறதே கஷ்டம். அது கட்டும்போதே இறந்தவர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை கடன்னு அந்த பூசாரி ஏறுவார். அந்த கோயிலுடைய அந்த கோபுரமே வித்தியாசமாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். நம்ம ஊர் கோயிலாவது இப்படி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய அந்த வாசல் படியில் நீங்கள் கால் எடுத்து வச்ச உடனே அந்த கடலுடைய அலை சத்தம் ஃபுல்லாக நின்றுடுமா. கடல் அலைன்னு மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற எந்த சத்தமும் கேட்காது. அப்படியே அடுத்த படிக்கட்டு நீங்கள் கால் எடுத்து வச்சிங்க கீழே அப்படின்னா டக்குன்னு எல்லா சத்தமும் கேட்கும். ஸோ அது ஒரு ஆச்சரியமாக இருக்குதுன்னுவாங்க. அதே மாதிரி எந்த நேரத்திலும் அந்த கோயில் கோபுரத்துடைய நிழல் கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல. ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் கூட அப்படி சொல்லுவாங்க, ஆனால் நிழல் வரதான் செய்யுது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டி அந்த விமானம்னு சொல்லுவாங்களே, அதோடைய இது மட்டும் கீழே வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இங்கே எப்படின்னு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் சமைக்கப்படுற அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே ஒரு கொஞ்சம் கூட அதிகமாகவோ கொஞ்சம் கூட கம்மியாகவோ ஆகாது அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா பக்தர்கள் எப்பவும் ஒரே மாதிரி வரப்போகிறதில்ல, அவங்களும் ஒரே மாதிரி சமைக்க போகிறதும் இல்லை. ஆனாலும் ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கூட அதற்கு நிறைய புகழ் இருக்குது அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு. ஸோ அதில் கிருஷ்ணருடைய இதயம் இன்னும் துடிச்சிட்டு இருக்குதுன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மகிமைக்குரியது பூரி ஜெகநாதர் ஆலயம். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் சாப்பாடு தான் பிரசாதமாக கொடுப்பாங்க, வெள்ளசோறு. அது ஒரு பிரசித்தமான விஷயமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் கீழே நிலவரையில் அந்த நகைகள் இருக்குது இல்லையா, அதை எண்ணிட்டு மறுபடியும் அங்கேயே வச்சிடுறாங்க. அதேமாதிரி கேரளாவிலையுமே பத்மநாப சுவாமி கோயில்லையும்
நிறைய அந்த மாதிரி ஏற்கனவே இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஒரு அறை இருக்குது, அது திறக்கலை, அது திறந்தால் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு நம்பப்பட்டது. அதே மாதிரி இங்கேயுமே பூரி ஜெகநாதர் ஆலயம் கூட இதை திறந்தால் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உலக அழிவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா, இவங்க சொல்கிற அர்த்தத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையில் சம்பந்தம் இருக்குது. அது என்ன சம்பந்தம்னா, யோசிச்சு பாருங்களேன். இந்தியா வெளிநாடுகளில் கடனெல்லாம் வாங்குது. அந்த கடனெல்லாம் ஈஸியாக அடைச்சிடலான்றாங்க, ஏதோ ஒரு கோயிலில் இருக்கிற நகையை எடுத்தாலே. ஆனாலும் அவங்க எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அது இந்தியாவுடைய ஒரு பாரம்பரிய சொத்து அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியா கடன் வாங்குகிற நிலைமைக்கு இப்போ தான் தள்ளப்பட்டிருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடாக இந்தியா இருந்தது அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஸோ கொள்ளையடிச்சிட்டு போனதை தான் இப்போ திருப்பி கொடுக்குறாங்க கடனாக. இதை நாம் திருப்பி கொடுக்க மாட்டோம், அதுக்குள்ளே உலக அழிவு நடந்துடும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போனாங்களோ அவ்வளோ திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இதுவே கர்ம கணக்கு கரெக்டாக டேலி ஆகுது. அதே மாதிரி இப்போ இந்த கோயில்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நகைகள் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாருங்களா. அது யாருக்குமே யூஸும் ஆகிறது கிடையாது, ஆனால் யூஸ் ஆகும். யாருக்கு தெரியுமா? அது யாருக்காக அந்த நகையை வச்சுருக்கிறாங்க? சாமிக்காக வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே யூஸ் ஆகும். அதாவது சிலையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் உயிர் பெற்று வரும் பொழுது அவர்களுக்கு அந்த நகை உதவும். புரியல இல்லையா? ஸோ அது புரியணும் அப்படின்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும். இந்த சொர்க்கத்தில்தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டுறாங்க இல்லையா, நிறைய தெய்வங்களுக்கு. அந்த தெய்வங்கள் எல்லாம் உயிரோடு வாழ்ந்தது முதல் 2500 வருஷம். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும். அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக ஆகுது. அந்த நரகத்தின் இறுதி 100 வருடத்தில் தான் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார். அந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஒரு வயோதிகர் உடல் வரார், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தைத்தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். அது அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அப்படி என்ன ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததற்கு காரணம் என்னென்னா, அவங்க தங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்காம இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான், அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண்கள் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக அனைத்து காரியத்தை செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மானு உணர்ந்து தான் பேசுவாங்களே தவிர உடல்ன்ற உணர்வில் வரமாட்டாங்க. ஸோ அதனால தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற அசுர குணங்களே இருக்காது. அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை போன்ற தெய்வீக குணங்கள் தான் அவங்க பார்வையில் வார்த்தையில் நடத்தையில் உள்ளுணர்வில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அது எப்படி காமம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். ஏன்னா அந்த பரிசுத்தமான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அங்கே தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் தான் இருப்பாங்க. எப்படி திடீர்னு வரும்? ஏன்னா இது காலச்சக்கரம். பகலிரவு மாதிரி 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம், மீண்டும் சொர்க்கம், மீண்டும் நரகம், இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே இல்லை, அனைத்தையும் இழந்து கிடக்கிறோம். அங்கே எப்படி திடீர்னு தங்கம் வைரம் வைடூரியம்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கடற்கரை ஓரமாக வேறு இருக்குது. எல்லாமே பாருங்களேன், அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் இந்த மாதிரி நகையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக அழிவின் பொழுது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும், அந்த கடலுடைய அளவு அதிகரித்து. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போயே பார்த்துட்ருக்குறோம், கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாமே. அப்போ எங்கே இருக்கிற நகையெல்லாம் அப்படி அடிச்சுட்டு பாரதத்தில் சேர்க்குமோ, அந்த டெல்லி சார்ந்த இடத்தில். ஏன்னா பாரதம்ன்றதே இந்த டெல்லி சார்ந்த இடம் மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாமே மூழ்கிடும். ஸோ அங்கே தங்கம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தோண்ட தேவையில்லையா, மேலே இருக்குமா, அழகாக எடுத்துகிட்டு எங்கள் நகை செய்கிறது, பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த கோயில் மட்டும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்களும் பார்த்திங்கன்னா உலக அளவில்
பெரிய பெரிய பில்லியனர் ட்ரில்லியனர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க கோல்டில் தான், அதாவது கோல்டாக வாங்கி வைப்பாங்க. ஸோ அது கடவுள் சொல்கிறார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் எத்தனை டன்னு கோல்டு இருக்குது தெரியுமா அந்த மாதிரி பணக்காரங்க கிட்டன்றார். ஸோ அதெல்லாம் கூட அடித்து வரும். அப்போ அவங்க சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. இப்போ ராபர்ட் கியோசகி, அந்த ரிச் டேட் புவர் டேட் அந்த புக்கோடைய எழுத்தாளர். ஸோ அவர் சொல்லுவார், கோல்டில் போடுங்க, அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் போடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ இது மாதிரி நிறைய பேர் வச்சும் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட அடிச்சிட்டு வரும். ஏன்னா அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அதெல்லாம் சொர்க்கத்தில் தேவதைகள் வரும்போது பயன்படுத்தப்படும். எங்கே இப்போ அந்த தேவதைகள்? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தாங்களே தேவதைகள், அவங்க இப்போ எங்கே போனாங்க? எங்கேயும் போகல. மறுபிறவி எடுத்து என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற விகார குணங்கள் வந்து அதனால் உந்தப்பட்டு நிறைய பாவம் செய்கிறாங்க. அந்த பாவத்தினால எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாவத்திற்கு தண்டனையாக நோய்கள் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. எல்லாத்தையும் இழந்து ஏழ்மையின் உச்சத்தில் இருக்கிறோம் இப்போ, பிச்சைக்காரங்க மாதிரி. அந்த நேரத்தில் சிவபெருமான் இழந்த அத்தனையும் மீண்டும் அடைவதற்காக சொல்கிறார், சொர்க்கத்தில் எப்படி உங்கள் குணம் பரிசுத்தமாக இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த பூமியை சொர்க்கமாக்கி உங்கள் கையில் கொடுக்கறது நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும் உடலை விட்டுட்டு. யாரெல்லாம் சொர்க்கத்தின் குணத்தை இப்போவே தாரணை பண்ணுறாங்களோ அவங்க வருவாங்க. அதற்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. வெறும் ஆத்மான்னு நினைங்க, உடல் இல்லாத ஆத்மா. இறந்தால்தான் ஆத்மா உடலை விட்டு வெளில வரும் இல்லையா? ஸோ இறந்துட்டதாகவே உங்களை புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஒளியாக புரிஞ்சுக்கிட்டு ஒருவரை ஒருவர் ஒளியாக பாருங்கள். ஸோ அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் தான். அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நிலைன்ற இல்லையா? குழந்தைகள் வந்து முகத்தை பார்த்து தான் பேசுவாங்க. வயசாக தான் புத்தி கெட்டு போகும்போது பார்வை உடம்பு பக்கம் போகுது. ஸோ அதோடு ஒப்பிடும்போது குழந்தைகளுடைய பார்வை உயர்ந்த பார்வை. ஆனால் சொர்க்கத்தின் தேவதைகளின் பார்வை அதிலும் பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் தான் கவனமே இருக்கும்னா அதுதான் மிக உயர்ந்த பார்வை. அதற்கான பரிசு தான் சொர்க்கமே கடவுள் நமக்கு கொடுக்கறது. 2500 வருடம் சொர்க்கத்தின் பரிசை நாம் அனுபவிக்கிறோம். உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவோம். இதுக்காக உழைக்க தேவையில்லை. வேலையெல்லாம் செய்வாங்க, ஆனால் காசு இல்லாமல் வேலை செய்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் 3 வருஷம் வேலை செய்யலைன்னா முடிஞ்சு போச்சு. கொரோனா வந்து பார்த்தோம் இல்லையா, 2 மாதத்துல எல்லோரும் 1 மாதத்துலேயே அந்த லோயர் கிளாஸ்லாம் காலி, 2வது மாதத்தில் மிடில் கிளாஸ் காலி, அடுத்தது பணக்காரங்க நிலைமை எல்லாமே நஷ்டமாக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த நிலைமையில் இப்போ இருக்கிறோம். ஆனால் அங்கே 2500 வருடத்துக்கு அங்கே நோயெல்லாம் எதுவும் வராது. சப்போஸ் வந்தால் கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க, எல்லாமே இருக்கும். அங்கே சின்ன தலைவலி கூட வராது. ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாமே உச்சத்தில் இருக்கும், நிரம்பி வழியும். ஸோ அப்படிப்பட்ட உலகத்துக்கு போகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும். அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ கோயிலில் எண்ணி வைக்கிறதெல்லாம் நமக்காக தான். நாம் பாட்டுக்கு உட்கார்ந்த இடத்துல இறைவனை நினைவு செய்து இறைவனுடைய ஞானத்தை சிந்தனை பண்ண அந்த சொர்க்கத்தின் அதிபதியாக நான் தான் ஆக போகிறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி தெய்வீக குணத்தை இப்படியே வளர்த்துக்க அதெல்லாம் உங்களை தேடி அங்கே வந்துடும். உங்களுக்காக எவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள், எண்ணி வைக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. நிறைய பேர் பெருமையாக சொல்லுவாங்க, என்கிட்டலாம் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னே எனக்கு தெரியாதுன்ட்டு. அவ்வளோ பிளான் பண்ணி சேர்த்துட்டாங்களாம். ஆனால் அந்த மாதிரி பிளான் பண்ணி சேர்த்தவங்களே ஜெயிலுக்கு போகிறத பார்க்குறோம். இல்லை இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டோம், அந்த மாதிரி நிறைய, அவர் பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஸோ அவர் ஜெயிலுக்கு போனாங்க. ஏன்னா பெண்களை வச்சு அவர் சம்பாதிச்சார், ஒரு பாலியல் குற்றத்திற்காக ஜெயிலுக்கு போனார். அதோ இப்போ ட்ரம்ப் அவர் கூட பெரிய பணக்காரர் தான். ஸோ பார்த்தா அவரை கொல்ல பார்க்குறாங்க.
இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே சேர்க்குற எதையுமே உங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் சொர்க்கத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. இறைவனை நினைத்து நினைத்து தூய்மை ஆகிற அத்தனையும் அந்த தூய்மையின் சக்தி தான் உங்களுக்கு செல்வமாக அங்கே வரப்போகுது. தொடர்ந்து பணக்கார குடும்பத்திலே பிறந்துக்கிட்டே இருப்பீங்க, சொர்க்கத்திலே பிறந்துகிட்டே இருப்பீங்க 2500 வருடம். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனுடைய நினைவில் இருக்க வேண்டியது தான். ஸோ அப்போ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ சொர்க்கம் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் தயாராகுங்கள் இல்லையா. அங்கே ஜடச்சிலையாக இருக்குது, இங்கேயும் மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் தான் தேவதையாக இருந்தன்றதை மறந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ உயிரோட்டமாக அந்த தெய்வீக குணத்தை தட்டி எழுப்புறார் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ நாம் எழுந்து சொர்க்கத்தில் உயிரோட்டமாக வரணும். உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக கேட்டிருந்தாலே சத்தியமாக நீங்கள் தேவதையாக இருந்திருந்தால் தான் இவ்வளோ பொறுமையாக கேட்கவும் முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு சின்ன சந்தேகம் இருக்கலாம், வேறு மதங்கள், நாஸ்திகம் இதோடைய பிரபாவத்தினால. ஆனாலும் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவதை தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறிடுவீங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக மாறி இறைவனுடைய ஞானத்தை எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஆரம்பத்தில் இருந்தே சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.